ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி 360 டிகிரிக்கு வீடியோ எடுக்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அதுக்காக ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ஒரு க்யூப் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த க்யூபை தான் இப்போ நான் 360 டிகிரிக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இப்போ ஒரு கேமரா ஆட் பண்ணிக்கிறேன். தென் அதை மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ அங்கேருந்து அனிமேஷன் வியூ போயிட்டு உங்களுக்கு எந்த ஆங்கிள்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் 360 டிகிரிக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணுமோ அந்த ஆங்கிளுக்கு கேமராவை செட் பண்ணிக்கோங்க. தென் இப்போது ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி மாஸில் சர்க்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் 360 டிகிரிக்கு வீடியோ எடுக்கணுமோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு சென்டராக இந்த சர்க்கிளை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணிக்கோங்க கேமராவோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி. தென் இப்போது கேமராவை செலக்ட் பண்ணிவிட்டு தென் சேம் டைமில் சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+P கொடுத்தீங்கன்னா ஒரு காலம் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஆப்ஜெக்ட் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லைனா ஆப்ஜெக்ட் கீப் வித் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்தாலும் ஓகே தான். ரெண்டில் ஏதோ ஒரு ஆப்ஷன் கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கேமரா அந்த சர்க்கிளோட பேர் ஆகிருக்கும். இப்போ அந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்க்கிள் எந்த இடத்துல சென்டராக இருக்கோ அந்த இடத்த கேமரா 360 டிகிரி வியூ கவர் பண்ணும். தென் இப்போ எப்படி அதை ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே டைம் லைன் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரேம்ஸ்க்கு அந்த கேமரா ரொட்டேட் ஆகணுமோ அந்த ஃப்ரேம் அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் இப்போது எனக்கு 100 ஃப்ரேம்ஸ் இருந்தால் ஓகே. ஸோ அதனால் நான் 100ல் செட் பண்ணிக்கிறேன். தென் இப்போது ரெக்கார்ட் பட்டன் ஆன் பண்ணிவிட்டு கேமராவோட பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அப்புறம் கேமரா பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு பாயிண்ட் க்ரியேட் ஆகும், அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். தென் அதிலிருந்து என் பாயிண்ட் கொண்டு போங்க, அதாவது 100 ஃப்ரேம்ஸ் 100 ஆஃப் த ஃப்ரேமில் கொண்டு போய் வச்சுட்டு இப்போ அந்த கேமரா ஒரு ஃபுல் ரொட்டேட் பண்ணுறேன், அதாவது அந்த சர்க்கிளை ஃபுல் ரொட்டேட் பண்ணுறேன். தென் இப்போ எண்டில் ஒரு பாயிண்ட் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ பேக் போயிட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கேமரா வந்து அந்த ஆப்ஜெக்ட்டை 360 டிகிரிக்கு வீடியோ கேப்சர் பண்ணும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 360 டிகிரிக்கு வீடியோ கேப்சர் பண்ணணும்.